எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் சுயதொழில் செய்தால் சாதகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, எல்லாருக்குமே சுயதொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு நம்மளால் சுயதொழில் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் இருக்கும். எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, அற்புதமான வார்த்தை, பட்டம் பார்த்து பயிர் செய் அப்படின்ட்டு. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாதாரம் தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தொழில் செய்யலாமா தொழில் செய்யக்கூடாதான்றது தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி தொழில் செய்யலாம்னா எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த தொழில் செய்யலாம்ன்றது எல்லாமே உங்களுடைய ஜாதக ரீதியாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவில் கோட்சார ரீதியாகவும் ஜென்ம ஜாதக ரீதியாகவும் எந்த நேரத்தில் நீங்கள் சுயதொழில் செய்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதை பற்றி துல்லியமாக இந்த பதிவில் நான் தரணுங்க. இப்போது ரிஷபராசின்றது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கோங்க. இப்போது ரிஷப ராசி மட்டும் கிடையாது, ரிஷப லக்னமும் கூட. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசிக்கு 2வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். இது 2வது கட்டம். 2வது கட்டம் புதன். ரிஷப ராசிக்கு 2வது கட்டம் புதன். அந்த புதன் சுபகிரகமா அசுபகிரகமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களும் நல்ல கிரகங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 4 கிரகங்கள் மட்டும்தாங்க நல்ல கிரகம். குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த 4 கிரகம் மட்டும்தான் சுப கிரகங்கள். பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் பாவ கிரகங்கள். இந்த சுபகிரகங்கள் அவங்களுடைய தசை நடந்தால் நல்லா இருக்கும், இல்லை பாவ கிரகங்களுடைய தசை வந்தால் நல்லா இல்லை அப்படின்னு மொட்டையாக சொல்லிட முடியாது. இதுவே பாவ கிரகம் சூரியனாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், செவ்வாவாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், குருவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்க, சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்க, சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை செவ்வாவுடைய சாரம் சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்க நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக அவங்க உச்சநிலையில் இருக்கும் பொழுது சாதகமான பலன் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? நான் முதல்ல சொன்னேன், பட்டம் பார்த்து பயிர் செய்யன்ட்டு. ஜோதிடத்துக்கு சாரம் தான் முக்கியம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியன்ற மாதிரி ஜோதிடம்னா அதுக்கு சாரம் இல்லாமல் சாஸ்திரம் கிடையாது. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதை விட அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குன்றது தான் முக்கியம். அப்போது ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் ஒன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் இருக்கணும், இல்லையா திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்தில் இருக்கணும், இல்லையா புனர்பூச நட்சத்திரம் 1வது பாதம் 2வது பாதம் 3வது பாதத்தில் இருக்கணும். அப்போது இந்த இடத்துல எந்த நட்சத்திரம் சுபகிரகத்துடைய நட்சத்திரம்னா குருவுடைய நட்சத்திரம். அப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து 2வது பாவகத்தில் இருந்து அந்த கிரகம் இயங்கிச்சுன்னா, அந்த கிரகத்துடைய தசை நடக்குதுன்னா 100% நீங்கள் சுயதொழில் செய்யலாம். 100% சுயதொழில் செய்யலாம்னா நினச்ச வேலையை நம்மளை செஞ்சிட முடியுமா சார்? கண்டில் பார்க்குற வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட முடியுமா? அப்போனா அதுக்கு அடுத்தது நம்ம எங்கே வரோம்? தொழில் ஸ்தானத்துக்கு வரும். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி யாருன்றதை நம்ம பார்க்குறோம். தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான். சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நம்ம செய்யணும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டும் செட் ஆகும், இரும்பு தொழிலும் செட் ஆகும், ஹோட்டல் சம்மந்தப்பட்டதும் செட் ஆகும், வெளிநாடு தொடர்புள்ள வேலையும் செட் ஆகும். ஆனால் நமக்கு எது செட் ஆகுன்றது நமக்கு வேணும் இல்லை? ரிஷபராசியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா 10 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான தொழிலை இந்த பிரபஞ்சம் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இல்லையா? அப்போது தொழில் செய்யலாமான்றது உங்கள் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் பிறகு நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியாது, நமக்கு எந்த தொழிலில் பரிச்சயம் இருக்குது, எந்த தொழிலில் பரிச்சயம் இல்லை, எந்த நேரத்தில் காசு இருக்குது, எந்த நேரத்தில் காசு இல்லை, அது உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் செய்துக்கிடலாம். சார் 2ல் எந்த கிரகமும் இல்லை சார், 2வது கட்டம் காலியாக இருக்குது சார். அப்போது இல்லை 2வது கட்டத்தில் ராகு இருக்கிறாரு அல்லது கேது இருக்கார். 2வது கட்டத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அவர் குருவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய தசை நடந்தால், அவருடைய புத்தி நடந்தால் அது சூப்பர் நேரம் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா உங்களுடைய ராசி, இந்த ரிஷப ராசிக்கு 6வது கட்டம் என்ன? இந்த இடம் தான் 6.
துலாம், அதுதான் 6. 6வது கட்டத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா? அவர் யார் சாரம் வாங்கியிருக்காரு? இல்லை அந்த தசை நடக்குதா அல்லது அந்த புத்தி நடக்குதான்னு பார்க்கணும். அப்போது அந்த தசை அந்த புத்தி நடக்கும் பொழுது சுய தொழிலில் நாட்டம் காட்டினீங்கன்னா 100% வளர்ச்சி ஏற்படும். சார் 6லையும் கிரகம் இல்லை சார், 10வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ராசிக்கு 2வது கட்டத்து 2ல் இருந்து, உங்கள் ராசிக்கு 2ல் இருந்து 1, 5, 9, உங்கள் ராசிக்கு 2வது கட்டத்திலேருந்து கணக்கு போடணும். இது என்னன்னா திருகோணம், வேறு ஒன்றுமே இல்லை. திருகோணம் 1, 5, 9. அப்போது 1வது இடம்ன்றது உங்கள் ராசிக்கு 2வது இடமா வந்துடும். 2ல் இருந்து 5வது இடம்ன்றது உங்கள் ராசிக்கு 6வது இடமா வந்துடும். 6வது இடத்துலேருந்து 5வது இடம் உங்கள் ராசிக்கு 10வது இடம் வந்துடும். இந்த 10வது இடம் தொழில் ஸ்தானம். சரிங்களா? நீங்கள் அடிமை தொழில் செஞ்சாலும் சரி, அரசாங்க வேலை செய்தாலும் சரி, அயல் நாட்டுக்கு போனாலும் சரி, அடுத்தவனுக்கு வேலை கொடுத்தாலும் சரி, எல்லாமே இதில் தான் சம்மந்தப்படும். 2, 6, 10ன்றது அடிமை தொழிலும் அரசாங்க தொழில், அயல்நாட்டு தொழில், சுய தொழில், இது எல்லாமே இதில் தான் வரும். இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசை நடக்கும்போது, இந்த கிரகம் ஏதாவது இயங்கும் பொழுது தான் உங்களால் சுய தொழில் செஞ்சுக்கிட முடியும். சார் 2ல் எந்த கிரகமும் கிடையாது, 6ல் எந்த கிரகமும் கிடையாது, 10ல் எந்த கிரகமும் கிடையாது, அப்படின்னா நான் சுய தொழில் செய்ய முடியாதா? அப்படி இல்லை. இது ஒரு புறம். அடுத்தது நம்ம எங்கே வரோம்னா கோச்சார கிரகநிலை. கோச்சார கிரகநிலைகளுக்கு வரும். கோச்சார கிரகநிலைகளில் நம்ம ராசிக்கு 2வது கட்டத்தில் எந்த கிரகம் வருது? இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசிக்கு 2ல் குரு இருக்கு. அப்படி குரு யார் முதல்ல அப்படின்னா ரிஷபராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி. அவருக்கு போஸ்டிங் என்ன? அவருக்கு என்ன ரோல் சார்? குருவுக்கு என்ன சார் ரோல் அப்படின்னா, குரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சுபகிரகம், 2வது தனகாரகன். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் வராரு. அப்போ இப்போ என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் குரு? செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ செவ்வாய் 12 குடையவர், செவ்வாய் 12 குடையவர், செவ்வாய் 7 குடையவர் அவர் தான். அப்போது விரயம் பண்ணும். இந்த நேரத்தில் சுய தொழில் செஞ்சால் விரயம் பண்ணும். மனைவிக்கு, அதாவது உங்களுடைய நீங்கள் வந்து ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் மனைவி பேரில் செய்கிறீங்க அல்லது உங்களுடைய கணவர் பேரில் செய்கிறீங்க, அந்த பொழப்பு நல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி அதன் பிறகு இப்போ ராகு சாரத்துக்கு குரு வராரு அப்படின்னா, குரு ராகு சாரத்தில் வரும் பொழுது பூர்வீக தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். சார் எங்கள் தாத்தா செஞ்சுட்டு இருந்த தொழில் சார், எங்களுடைய பரம்பரை தொழில் சார் அப்படின்னா, அந்த தொழிலில் இருக்கிற நண்பர்கள் அந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடைய பழைய தொழிலை நீங்கள் புதுப்பிச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இல்லை அதே குரு புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரார். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தை வரும்போது வியாபாரம் சம்பந்தப்பட்டது, வணிகம் சம்பந்தப்பட்டது, உணவு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழிலெல்லாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். சரியா? இது கோச்சார ரீதியாக. அதுவே கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 6வது கட்டத்தில் ஒரு கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரகம் இயங்கும் பொழுது நீங்கள் சுய தொழில் செய்யலாம். கோச்சார ரீதியாக இந்த சுபகிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்குது. அந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் 10வது கட்டத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் நீங்கள் சுய தொழில் செய்கிறதுக்கான சூழலுக்கு வரலாம். அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் என்னவோ எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான பலன் தரும். ஆனால் நம்மளுடைய கர்மாவுக்கு கர்மாவின் அடிப்படையில் தான் நம்ம ஜாதகம் இருக்கும். அப்போ அந்த ஜாதக ரீதியாக ஒரு செயல் செய்யணுன்ற எண்ணம் வந்து செயல்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி. உடம்பு சரியில்லைன்னா நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம். இன்றைக்கி மருத்துவ படிப்பு படிக்கிறோம்னா நம்ம வந்து நம்ம உடம்பு, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய உடல்நிலையை சரிப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு தொழிலாக நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறது, மருத்துவர்கள், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் வாழ்க்கையை காட்டிலையும் வாழ்வாதாரம், சரி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடணும், படிச்சுக்கிடணும்னா ஜோதிடத்தால் தான் முடியும். வேறு எந்த வகையிலையும் நம்ம நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறோம். உடம்பு சரியாக இருக்குதா சரியாக இல்லையான்றது மருத்துவ ரூட்டில் நம்ம பார்த்துக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் பார்த்துக்கிட முடியும்.
சரியா? நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷன்தான் இந்த ஜோதிடம். 1000 ஜோதிடர்கள் தவறுதலாக இருந்தாலும், தப்பாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலையும் ஜோதிடம் தப்பாகாது. இதே மாதிரி தான் ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னாலும் சரி, அதுக்கான கிரக அமைப்பு. இல்லை பணப்பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்னாலும் அதுக்கான கிரக அமைப்பு. எத்தனையோ பேர் மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சும் கடனாக இருக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். மாதத்துக்கு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேனுங்க, கடன் இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்றவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது நம்ம எண்ணம் புத்தி சிந்தனை இது அப்படின்னா கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்மளை வழி நடத்துறது அப்படின்றது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எப்படி என்னன்றது இந்த ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு நிச்சயமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.